ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் காயு கிச்சன். இன்றைக்கி வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பெல் பட்டன் அழுத்திட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நான் பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 15 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேங்க. 2 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேங்க. 20 முந்திரி எடுத்திருக்கேங்க. 4 கிராம்பு எடுத்திருக்கேங்க. பட்டை கிராம்பெல்லாம் கம்மியாக தாங்க போடணும். சின்னதாக பாருங்கள், 2 பட்டையை உடச்சி வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4 கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. 2 கியூப்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருகி வருங்க. பட்டர் பிடிக்காதவங்க ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பட் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்கணும்னா பட்டர் ஆட் பண்ணியே ஆகணுங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதாங்க. இதை விட நம்ம மசாலா பொருள் தாங்க ஆட் பண்ண போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு பன்னீரை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிட்டேங்க. கடாய் நல்லா சூடாகட்டுங்க. 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. அடுப்பெண்ணல் கம்மியாக வச்சு தாங்க செய்யணும், இல்லாட்டி பட்டர் தீஞ்சு போயிருங்க. 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. அடுப்பெண்ணல் கம்மியாக தாங்க இருக்கணும். இந்த பட்டர்லேயே நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. கருகிடக்கூடாதுங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து வதக்குனா போதுங்க. மசாலா நல்லா இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இப்போ நம்ம 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருந்தோங்க. அந்த பன்னீர் அதில் சேர்த்துக்கலாங்க. ஒன்றா தாங்க போடணும், அப்படியே கொட்டிடாதீங்க, பன்னீர் உடஞ்சி போயிடும். தனித்தனியாக கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாங்க. அந்த மசாலாலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்துக்கலாங்க. அடுப்பெண்ணலை கம்மியாக வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது வந்து ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணிடக்கூடாதுங்க, இல்லாட்டி ரப்பர் மாதிரி ஆயிருங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சுங்க. இந்த சைடு ஒரே ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு திரும்பவும் திருப்பி விட்டுக்கலாங்க. பன்னீர் உடஞ்சிடக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு பொறுமையாக வந்து திருப்பணும். எல்லாமே திருப்பி விட்டாச்சுங்க. இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. இப்போ வேறொரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. ஃப்ரை பண்ண பன்னீரை அப்படியே ஒரு சைடு வச்சிடலாங்க. மசாலா பொருளும் வதக்கலாங்க. அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை போட்டுக்கலாங்க. கிராம்பூ சேர்த்துக்கிறேங்க. எடுத்து வச்சுருக்க சோம்பு சேர்த்துக்கிறேங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. அடுப்பெண்ணல் மீடியமாகவே இருக்கணுங்க. மிளகு சேர்த்துக்கிறேங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துக்கிறேங்க. லைட்டாக ஒரு வதக்கி விட்டுடலாங்க. முந்திரி பருப்பு ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டால் தான் இந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கிடைக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா 3 போட்டுக்கலாங்க. எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்ல பழமாக எடுத்து வச்சுருந்தோம், அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேங்க. இந்த கிரேவியை பொறுத்த வரையிலும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போடணுங்க. இப்போ இதை வதக்கி விட்டு நல்ல மசாலா அரைக்கணுங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு நல்ல மசாலாவை வேக வச்சுக்கலாங்க. அடுப்போட அனலை மீடியமாக வச்சே நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. தக்காளியில் இன்னும் கொஞ்சமாக வதங்கணுங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க.
தக்காளி எல்லாம் தோல் சொருங்கிருச்சு பாருங்கள். வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சுட்டேங்க. வடை சட்டி நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. 2 பட்டை போட்டுக்கிறேங்க, 2 கிராம்பு போட்டுக்கிறேங்க. இப்போ அடுப்பை நல்லா கம்மி பண்ணிடணுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள் வந்து கம்மியாக தாங்க சேர்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணுங்க. கரிகிற விட்டுறக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதுங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் இதிலே ஊற்றிடலாங்க. ஆனால் கம்மியாக வச்சே ஊற்றுங்க, இல்லாட்டி வந்து மேலே தெரிச்சிருங்க. கொஞ்சமாக வந்து மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க, அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. உப்பு நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. அடுப்பை நல்லா கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. நான் எங்கெல்லாம் காரம் போட்டேனோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க, ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாங்க. இப்போ அடுப்போட அனலை நல்லா குறைச்சி வச்சுட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாங்க. குழம்பு நல்லா சுண்டி வரட்டுங்க. மசாலாவோட பச்சை மணம் நல்லா போகணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 2 நிமிஷம் வந்து நல்ல குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ லைட்டாக கிளறி விட்டுடலாங்க. பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு மேலே தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதியணுங்க. கிளறி விட்டாச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. ஒரு 4 நிமிஷம் வந்து பன்னீர் உள்ளேயே மசாலுக்குள்ளேயே வேகட்டுங்க. பன்னீர் உள்ளே போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளறி கொடுத்துக்கலாங்க. பன்னீர் வந்து 4 நிமிஷம் வந்து வேக வைக்கிற போது தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்குங்க. பன்னீருக்குள்ளேயும் நல்லா மசால் உள்ளே இறங்கியிருக்குங்க. நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 4 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்ல 4 நிமிஷம் வந்து கொதிக்கட்டுங்க. 4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், கிரேவியும் நல்லா திக்காயிருச்சு, எண்ணெயும் நல்லா புரண்டு மேலே வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க கசூரி மெத்தி போட்டுக்கலாங்க. இது போட்டால் நல்ல வாசனையாக இருக்குங்க. ஃபஸ்ட்லேயே நம்ம கசூரி மெத்தி போடக்கூடாதுங்க, இந்த ஸ்டேஜில் தாங்க போடணும். ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா கசப்பு அடிச்சிருங்க. இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டர் இல்லைன்னா எப்படிங்க நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க பட்டர் சேர்த்துக்கிறேங்க. லாஸ்ட்டாக நம்ம பட்டர் போடும் போது தான் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க, ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. இப்போ லைட்டாக இதை கிளறி விட்டுறலாங்க. ஆஹா, பார்க்கும் போதே சூப்பராக இருக்குங்க, ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ அடுப்போட அனலை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நல்ல ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுக்கலாங்க. ஆஹா, வாசனையே செம்மையாக இருக்குங்க, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. பன்னீர் பட்டர் மசாலா
கிரேவி அப்படியே நம்ம இப்படி சாய்க்கும் போது பாருங்கள் எவ்வளோ திக்காக ஊற்றுதுன்னு. இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க, நான் கூட வச்சு சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிட்லாங்க. இவ்வளோ சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலாவை உங்களுக்கு எளிமையான முறையில் நான் செஞ்சு காட்டியிருக்கேங்க. அப்படியே புரோட்டா கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பன்னீர் பட்டர் மசாலா இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. நம்ம ஊற்றுனா தான் கீழே வந்து விழுகணுங்க. அந்தளவுக்கு திக்காக இருக்கணும். நான் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட போட்டுக்கலாங்க. நான் செஞ்சு காட்டின பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திக்கங்க. கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நான் இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவை சாப்பிட்டு பார்க்க போகிறேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.